பி குட் சேனல் சார்பாக நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம் சந்திக்க போகிறது இன்டர்வியூ பேரில் வந்து இந்த பூபதிங்கிற பையன் புழிஞ்சு எடுத்துட்டான். விட்டான்னா மொத்த வாழ்க்கையுமே எடுத்துட்டான் போல இருக்குது. ஆனால் இது சொன்ன சம்பவங்கள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பு. Please watch Be Good channel, like it, subscribe it. By doing that, you're doing a great service because you're spreading the good things. ரோட்டில் போனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க. 20 பேர் தான் வருவான். இதை தாடிக்கார உட்காந்துருப்பாங்க. அவரை பார்த்து அப்படியே வர சொல்லுவாங்க. மாதிரி நான் போய் கைட்டு தண்ணி உட்கார மாட்டார். கைட்டு தண்ணி இருப்பா அப்படியே அவர் வரையெல்லாம் பார்ப்பான். 100 அடிக்கு 10 அடி தூரத்தில் வந்து சைக்கிளில் ஜெமினி கிளாஸ் சரோஜா ஓட்டிட்டு போகிறது. க்ளோஸ்அப் சரோஜாவி ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. சந்தில் கொஞ்சம் தூரம் போனால் அவர் விராட் பெரிய பேனர் இருக்காரு. ப்ரஷ் பிடிக்கிறவே பேனா பிடிக்கிற இல்லை ஒன்றா வந்து மாதம் ஆயிடலாம் நினைக்கிறீங்க. ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 20 அடி வந்தீங்கன்னா லெஃப்டில் ரோடு போகுது. அந்த பாட புத்தகங்களுக்கு ஓவியம் வரைய வேலையை நடராஜன் பண்ணிடுது. கொஞ்சம் ஏமாந்தா மாதம் படமாக நடராஜன் படம் தெரியும். அந்த மாதிரி கலரு போய் கண்டிப்பாக போய் படிக்க போயா 8-10 வயசு பெரியவர் நடராஜன். எனக்கு உள்ள இருக்க வேக வேலை என்னன்னு தெரியாது. ஒன்று நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அது வந்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்புறமா எந்த கிளாஸ் வாத்தியார் சார் நாங்கள் எக்ஸாம் எழுதி ஊருக்கு போயிட்டாங்க. ஐயா ஒரு சந்தோஷமான செய்தி அண்ணா, நான் சினிமா நடிக்க போகிறேன் அப்படின்னா. ஐயா கேட்குதுங்களா? ஐயா கேட்குது. நான் சினிமா நடிக்க போனேன். பெயிண்டிங் ஒரு பெரிய ஒரு ஒரு ஓவியம் செத்து போயிட்டானே, அந்த துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இல்லைங்க அதுக்கப்புறம் நான் வரைய வேணாம் மயிரை பிடிங்க அப்படின்னாரு. அவ்வளோ கோவம், என்ன கோவம் இருக்குது? ஏன்னா அவ்வளோ விரும்பி இருக்காரு. இல்லை எவ்வளோ பெரிய ஆள் ஊரூராக போய் இந்த மாதிரி படம் வரைய. இன்னும் சொல்கிறேன், இப்போ ஹம்பிளாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சித்திரை கட்டி வரைக்கும் சிற்பி விட்ருங்க. சிற்பி வந்து விகடனை வாய்ப்பு கொடுத்தாங்க. அவன் ரூமெல்லாம் போட்டு கொடுத்தாங்க, போக செலவு பணம் கொடுத்தாங்க. டெபுடேஷனை போய் வரைஞ்சாரு. நான் வந்து பிச்சைக்கார காசு என் கை காசு போட்டு இந்த ஊர் வரைஞ்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வருஷம் ஆச்சு. 1960 எங்கே இருக்குது, 65 வருஷமாக ஸ்பாட்டில் போய் திருப்பதியோ திருவண்ணாமலையோ கன்னியாகுமரியோ மதுரையோ தஞ்சாவூரையோ ஸ்பாட்டில் 10 மணி நேரம் வாங்கி நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லைங்க நான் படம் வரைய மயிரை பிடுங்க நான் போனார். அவருடைய சொந்த அத்தை மகனாக இருந்தவர் நடராஜன். இவர் வந்து கணக்கு பண்ணி பார்த்தா என்னை விட ஒரு 8-10 வயசு பெரியவர் நடராஜன். கல்கியை கலைமகள் எல்லாம் இதுக்கெல்லாமே ரேப்பர் எல்லாம் மாதவனுடைய ஸ்டைலில் 80% இருக்கும். கொஞ்சம் ஏமாந்தா மாதம் படமாக நடராஜன் படம் தெரியும். அந்த மாதிரி கலரு அப்ரோச்சு கோட்டிங் கீட்டிங் பிரஷ் ஹேண்ட்லிங்லாம் ஒரே நமக்கு கண்ணதாசன் பாட்டா வாலி பாட்டா அந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. அப்படி ஆள். அப்போ பேனர் அப்போ வரைய வருவார். அப்போ வந்து நான் மோகனாஷ் நின்றோடனே இவங்க பொன்னலூரி பிரதர்ஸ் நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். தெய்வ பரம்பரை படம் உங்கள் அப்பா கேட்ட தெரியும். தெய்வ பரம்பரை படம் எடுத்தாங்க. ஜெயிச்சித்ரா அம்மா நடிச்ச படம் இல்லை. ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. சந்தில் கொஞ்சம் தூரம் போனால் அவர் விராட் பெரிய பேனர் இருக்காரு. இன்னொரு தகவல் சொல்கிறேன், ஜெயிச்சித்ரா அம்மா நடிக்கிங்க. ஆமாம், ஹீரோயின் இல்லை. தெரியாது. ஆமாம், அந்த அம்மா ஹீரோயின். தெய்வ பலம் படத்தை பேர் அந்த அம்மா நடிச்சிருக்காங்க. இப்போ நான் உள்ளே போனால் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, கூட போட்டிருக்காங்க. அது வந்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆர் நடராஜன் ஃபர்ஸ்ட்டு, 2 சுந்தரமூர்த்தி, கேவி ராகவன், வேதாச்சலம் 4 ஆர்டிஸ்ட் சேர்ந்து யுனைடெட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேனர் போட்டு 4 பேர் தான் எல்லா பேனர் வரும். இப்போ பேனர் வந்து உச்சக்கட்டம் இருந்துக்காக நீ கல்யாண பரிசு போட கல்யாண பரிசு போனேன்னா இப்போ அண்ணாத்துறை சிலை இருக்கிற மவுண்ட் ரோடில் அது நேர் ஏற்றாப்புல கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு 10 அடி தூரத்தில் வந்து சைக்கிளில் ஜெமினி கிளாஸ் சரோஜா ஓட்டிட்டு போகிறது. க்ளோஸ்அப் சரோஜாவி இந்த பக்கம் விஜயா படமெல்லாம் இருக்குது. இதை அப்படி நான் அப்படியே உட்காந்து போய் கீதாவை சாப்பிட்டு உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து கோயிலில் தேவி தேசம் பார்க்க அப்படி பார்த்துட்டே இருப்பேன். அப்படி பார்த்து வருவான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த கேவி ராகம் வந்து சிங்கம் படத்தில் வந்து காண்டா உட்காந்து வெட்டாம கொண்டு அப்படியே உயிரோட காண்டா வந்து பார்க்குற மாதிரி வரைஞ்ச ஆள் கேவி. நீங்கள் எழுதியிருக்கேன் அப்படியே வியந்து பார்த்து. அப்படி ஆமாம், இதெல்லாம் வந்து இதை பார்த்தேன். இப்போ நாங்கள் போன மோகன் நின்று போனோன்னே நடராஜன் பார்த்தாரு. ப்ரஷ் பிடிக்கிறவே பேனா பிடிக்கிற இல்லை ஒன்றா வந்து மாதம் ஆயிடலாம் நினைக்கிறீங்க. 10,000 பேரில் ஒரு மாதம் தான் வர முடியும். 9,900 பேருக்கு வேணா போயிடுவீங்க. ஊரில் ஒழுங்காக தானே படிச்சுட்டேன். போய் கண்டிப்பாக போய் படிக்க போயா படம் வரையலாம் உட்காந்து அழுகிறேன் நான். எனக்கு உள்ள இருக்க வேக வேலை என்னன்னு தெரியாது. ஒன்று நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. நான் சத்தியமாக ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் அழுந்தோடனே. நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம். அப்படின்னா என்ன கிழிக்க போகிற நீ எல்லா பயிலும் மாதம் ஆக முடியாது. அவன் எவ்வளோ நாங்களே ஒன்றுங்கடா. அவர் அவ்வளோ பெரிய ஆள். ப்ரெஷ் எடுத்து வரணும் பெரிய மாதம் ஆகிடுங்களா. ஊருக்கு போய் ஒழுங்காக படிக்கிறா போடா வாழ்க்கை வீணாக்காதங்கிறாரு. அப்புறம் வந்து உட்காந்து அழுகிறேன்.
எனக்கு கூட நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, நான் என்ன பண்ண உங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு நான் பெரியடா வந்தே தீர்வாங்கன்னா அப்புறம் சரி ஒழிஞ்சு போட்டு கிருஷ்ணராமன் ஒருத்தர் ஓவிய கல்லூரியில் வாத்தியார் இருந்தார். அவருக்கு சிபாரிசு பண்ண எங்கள் போகணும்னு சொன்னார். அப்புறம் நான் அங்கே போய் அவரை போய் பார்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் முன்னாடி புறமா படம் இன்ஸ்டன்ட்டில் போட்டுக்கோ மோகன்தாஸ் நான் வரைஞ்ச படம் பார்த்து மிரண்டாக பழகி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 பேர் அப்ளை பண்ணுவாங்க, 20 பேர் தான் வருவான். இதை தாடிக்கார உட்காந்துருப்பாங்க, அவரை பார்த்து அப்படியே வர சொல்லுவாங்க. இவன் கேவலமாக வரைஞ்சே விட்டு அதில் 5 பேர் செலக்ட் பண்ணி 5 பேரும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாடலை பார்த்து வரையவங்களில் 20 பேரில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட்டில் வரேன். அது என்ன வேடிக்கைன்னா நான் உள்ளே போகிற எக்ஸாம் போயிருக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து ராமாபுரத்தில் பசங்க எக்ஸாமுக்கு வந்திருக்கானுங்க. நான் நோட்டை கொண்டு போய் இதை அப்படின்னேன். இந்த நோட்டை பார்த்தோன்னா இது வந்து ஆபிரகாம் லிங்கன் படம் பார்க்குறாங்க, பப்பியம்மா படம் பார்க்குறாங்க, ஒரு ஜான் புல்ல வந்த படம் நான் வாழ்ந்த படம் பிரமா எந்த கிளாஸ் வாத்தியார் சார் நாங்கள் இல்லைங்க நான் ஸ்டூடெண்ட் நீங்களும் இனிமேல் தான் படிக்க போகிறீங்களா வாடா ஊருக்கு மட்டும் 10 பேர் ஊர் போயிட்டாங்க, எக்ஸாம் எழுதி ஊர் போயிட்டாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம் அப்படி ஆரம்பிச்சு அப்புறம் 6 வருஷம் படி படிக்கும் போதெல்லாம் வந்து அந்த கீதா கேஃபில் அவரும் சாப்பிட வர பேச்சுலர் அவர் சாப்பிட வர அங்கேருந்து நேராக போனால் நரசிம்மன் சீட்டு பேர் இப்போ இன்னும் இருக்குது. நேராக போனோம்னா கிழக்கு மேற்கில் வந்து பேலஸ் ரோடு பேர், பேலஸ் ரோடு மாடி இருக்கக்கூடிய மாருதி. அப்போ ரங்கநாதன் பேர் மாருதி. நான் போய் கை தண்ணி உட்கார மாட்டார், கை தண்ணி இருப்பா அப்படியே அவர் வரையெல்லாம் பார்ப்பான். அப்படியே டெவலப் ஆச்சு. அப்புறம் வந்து படங்களை நடிக்க ஆரம்பித்தேன். அப்போ பாலச்சந்திரன் படத்தை வரைஞ்சி கொண்டு போய் காட்டினேன். அதை பார்த்து ஃபினிஷ் பண்ணி அதை கூட ஏன் அவங்க ஃபினிஷ் பண்ணி சொல்லிட்டு சில லைன்ஸ் அவர் எக்ஸ்ட்ரா போட்டார். என்னுடைய படங்கள் எப்பவுமே குறுக்கு கோடு இருக்காது. அந்த படத்தில் அவர் மேலே அவர் கோடு போட்டு நான் அழுதுட்டேன். நான் என் படத்தை மேலே கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு பரவாயில்ல. இந்த படமாக செய்யும்போது இப்போ அவர் இந்த ஷிஃப்ட் ஆகி போய் ஆண்டி சீட்னு பேர் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து 20 அடி வந்தீங்கன்னா லெஃப்டில் ரோடு போகுது, அந்த பேர் ஆண்டி சீட்னு பேர். அது மாடியில் குடியிருக்காரு. அங்கே தான் கொண்டு போய் இதெல்லாம் காட்டினேன். காட்டெலாம் பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தா ஆண்டிச்சின்னு நடராஜன் காணும். சம்பா பப்ளிகேஷன்ஸ் ஒன்று நியூஸ் காலேஜ்க்கு ஏற்றாப்புல சம்பா பப்ளிகேஷன்ஸ் இப்போ இருக்கா தெரியல, பாட புத்தகங்களை போடுறாங்க, பிரிண்ட் போடுவாங்க. அதில் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்கூல் போடுவார், குழந்தை ஃபுட்பால் ஆடுற மாதிரி போடுவாங்க. அந்த படமெல்லாம் போட்டு புக்கில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அந்த பாட புத்தகங்களுக்கு ஓவியம் வரை வேலையை நடராஜன் பண்ணியிருக்காரு. சம்பா பப்ளிகேஷன் பேர். அங்கே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே தலை இருன்னு வந்து கீழே விழுந்துட்டார். ரோட்டில் போனால் யாருமே கவனிக்காம விட்டாங்க. கவனிக்காம விட்டு ஒரு நாள் பூரா அங்கே இருந்திருக்காரு. ஐசைட் போயிடுச்சு, கண்ணு இருந்து போயிடுச்சு. மறுநாள் யாராவது தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு கவனிக்க ஆளுன்னு சொல்லிட்டு போய் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் எதிர்த்தாப்புல ஒரு அனாதை ஆசிரமம் அங்கே வந்து கொண்டை போட்டிருக்காங்க. இப்போ நான் இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு கேப்பில் அப்புறம் நாங்கள் போனால் கிழிஞ்ச லுங்கி கட்டிட்டு அகதி மாதிரி மேலே சட்டை போட்டு பாப்பா அப்படின்னாரு. 10 அடி தூரத்துக்கு வந்து அழுதுனார். எப்படி பெரிய ஆர்டிஸ்ட்டு பிச்சைக்காரமாக உட்காந்துக்காரு. அது ஏன் அந்த நிலைமை இங்கே மட்டும் இப்படி ஆர்டிஸ்ட்டுக்கு? அப்புறம் போனேன், தொடவே மாட்டேங்கிற பயப்படுறாரு. எப்படின்னா இருக்கேன்னா சாப்பாடெல்லாம் கிடையாதுப்பா. ஃப்ளைட்டில் வந்து பேசஞ்சர் சாப்பிட்டு போவாங்கள்ல, சாப்பிட்டு போகும்போது மிச்சம் வைப்பாங்கன்னா 2 ரொட்டியில் 2 ஸ்லைஸஸ் கொடுக்குது உனக்கு, நீ ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், ஒரு ஸ்லைஸ் ஒன்று வச்சு அப்படியே விட்டுருப்பில்ல. அது மாதிரி சாப்பிட்டு மிச்சமானது ஃப்ளைட்டில் வருது இல்லையா, அதை கொடுப்பாருங்க. அதை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற வாங்கிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு எழுப்பி சாப்பிடுன்னு சொல்லுவான். வேலைக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது. நைட்டு 12 மணிக்கு வந்து இதை சாப்பிட்டு கொடுப்பான். அதை சாப்பிட அப்படி தந்துக்கிறேன். நம்ம வீட்டில் ஒன்றாவது வச்சுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்.